ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா வேஸ்ட் திங்ஸ் வச்சு சூப்பரான டிப்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டிப், இது போல் பூஸ்ட் பாட்டில் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி காலியான பாட்டில் இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதை எப்படி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனில் இந்த மாதிரி பருப்பெல்லாம் கொட்டி வைக்கிறதுக்கு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதிகமாக நம்ம பிளாஸ்டிக் பாட்டில்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. கண்ணாடி பாட்டில் தான் யூஸ் பண்ணணும். ஆனால் கண்ணாடி பாட்டில் நம்மளுக்கு வாங்க முடியல அப்படின்னா இருக்கிற பிளாஸ்டிக் பாக்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் பிளாஸ்டிக்கை தவிர்த்துக்குங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்லாம் உங்ககிட்ட நிறைய இருக்குது அப்படின்னா இது போல் கிச்சனில் பருப்பெல்லாம் கொட்டி வைக்கிறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இது போல் தயிர் டப்பா தான் எடுத்திருக்கேன். காலி தயிர் டப்பா. இதை நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனில் தான் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு சில்லறை வச்சுருப்போம். அதை இதில் போட்டு நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி சில்லறையெல்லாம் நம்ம போட்டு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு அவசர தேவைக்கு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா சில்லறையெல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் சுலபமாகவும் இருக்கும். இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இந்த மாதிரி ஒரு பேங்கிள் தான் எடுத்திருக்கேன். இந்த பேங்கிள் கூடவே இது போல் சேஃப்டி பின் எடுத்திருக்கேன். இந்த சேஃப்டி பின்னை நம்ம இந்த பேங்கிளில் தான் குத்தி வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி நம்மக்கிட்ட எவ்வளோ சேஃப்டி பின் இருக்கோ அது எல்லாத்தையும் இந்த பேங்கிளில் நம்ம போட்டுக்கலாம். இது எதுக்காக நான் இதில் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அவசர தேவைக்கு சேஃப்டி பின்னு வேணும் அப்படின்னும் போது தேடிக்கிட்டே இருப்போம். அப்போ தான் அது கிடைக்கவே கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு பேங்கிளில் நம்ம போட்டு வைக்கும் போது நம்மளுக்கு வேணும்னும் போது எடுக்கிறதுக்கு ஈஸியாகவும் சுலபமாக இருக்கும். இது போல் ஒரு பேங்கில் நம்ம சேஃப்டி பின்னை குத்திட்டு இதை அப்படியே நம்ம ஒரு ஆணிலேயே இல்லை ஊக்குலேயே நம்ம மாட்டி வச்சுக்கலாம். இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இது போல் ஒரு பேஸ்ட் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸில் இருக்க இந்த எக்ஸ்ட்ரா அட்டைங்களெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. இல்லைனா இந்த மாதிரி உள்ளே மடக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கலர் பேப்பரை ஒட்டி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒட்டி எடுத்ததுக்கப்புறமா இதில் இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக இது போல் ஸ்டிக்கர்லாம் நான் ஒட்டிக்கிறேன். நான் பட்டர்ஃப்ளை ஸ்டிக்கர் ஒட்டுறேன். நீங்கள் ஃப்ளவர் ஸ்டிக்கர் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் ஒட்டி எடுத்துக்கலாம். டெக்கரேஷன்லாம் பார்த்திங்கன்னா அது உங்களுடைய சாய்ஸ் தான். இது போல் நம்ம ஒட்டி எடுத்தாச்சு. ஒட்டினதுக்கப்புறம் பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃப்ளவர்லாம் போட்டு ஃப்ளவர் பாட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் இதில் ஃப்ளவர் வச்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதை அப்படியே டபுள் சைட் டேப் ஒட்டி நம்ம செவுத்தில் கூட ஒட்டி வச்சுக்கலாம். இந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இது போல் 2 பிளாஸ்டிக் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதோடைய மூடி வேண்டாம், பாக்ஸ் மட்டும் தான் வேணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷாம்பு பாட்டில் எடுத்திருக்கேன். அதில் இருக்க ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒட்டி எடுத்துக்க போகிறோம். நான் க்ளூ தடவி இப்போ இந்த மாதிரி ஒட்டுறோம் பாருங்கள். இது போல் இந்த பாக்ஸில் ஒட்டிட்டு இதுக்கு மேலே இன்னொரு பாக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம ஒட்டிக்க போகிறோம். இந்த மாதிரி ஒட்டி எடுத்ததுக்கப்புறமா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதை நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ்ஸிங் டேபிளில் தான். இது போல் மேக்கப் திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இது போல் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸ் கூடவே இது போல் 2 அட்டை எடுத்திருக்கேன். இதை பார்ட்டிஷன் மாதிரி நம்ம வைக்க போகிறோம். இந்த மாதிரி வச்சு இது உள்ளே நான் வைக்க போகிறேன். இதை நான் எப்படி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்க சின்ன சின்ன கம்பல், நெல் பாலிஷ் இதெல்லாம் வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வைக்கும் போது நம்மளுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.